அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாத்தினை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட பின் அதனை மறைத்து வைக்க விரும்பாத உமர் ரலியல்லாஹ் தனது மாற்றத்தை மக்காவின் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று தெரிவித்த வண்ணம் இருந்தார்கள். இஸ்லாத்தை வெளிப்படையாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற உமர் ரலியல்லாஹ் அவர்களின் கோரிக்கையை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம்கள் காபாவில் தொழுது முடித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹ் அவர்களுக்கு அல் பாரூக் என்ற பெயரை வழங்கினார்கள். முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் உச்சகட்டத்திற்கு சென்றுவிட்ட பொழுது நபி அவர்கள் ஹிஜ்ரத் செல்ல அனுமதிக்கவும் ரகசியமாக செல்ல ஆரம்பித்த பொழுது உமர் ரலியல்லாஹ் குறைஷிகளிடம், உங்களில் எவருக்காவது துணிவு இருக்கும் பட்சத்தில் என்னை தடுத்து நிறுத்தி பாருங்கள் என்று சவால் விட்ட வண்ணம் மக்காவை விட்டு வெளியேறினார்கள். நபி அவர்கள் மதீனாவில் குடியேறி முதலாக தொழுகை பள்ளியை உருவாக்கினார்கள். அப்போது மக்களை தொழுகைக்கு அழைக்க எம்முறையை பின்பற்றுவது என்ற பிரச்சனை எழுந்தது. அப்போது உமர் ரலியல்லாஹ் தம் கனவில் கண்ட அதான் முறையில் ஒருவரை பாங்கு சொல்லச் செய்வதன் மூலம் தொழுகைக்கு அழைக்கலாம் என்றார். அந்த யோசனையை எல்லாரும், சில விஷயங்களில் உமர் ரலியல்லாஹ் கூறும் யோசனைகளே பின்னர் வஹியாகவும் நபி அவர்களுக்கு வந்துள்ளது. இது இவரது பெருமைக்கு சான்றாகும். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.